श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथ कोयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं रामानुजमुनिम् अपरं संश्रये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं त्वत्प्रेषश्रवणयोर्वृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां कोधे त्वमेव जननि त्वदुविट्टवार्गां वाचं प्रसन्नमधुरां मम संविदेही रामानुजयापात्रं ज्ञानवैराग्यमोक्षं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथनाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतः ततीतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तदिः सर्वं विदेव नेमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगुणाविरामं श्रीमत्तदङ्गिरुगुणं ब्रह्मामि मूर्धना भूतं सरस्य मगधाक्वय भट्टनाथश्रीभक्तिसारकुलशेखरयोग्यवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकालीतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपिप्रकाशाभिः आविद्यं निगदन्तमः प्रायप्रपदने पुंसां पौनःपुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्याते अभयमुद्रितः साधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சு அதில் 8ஆம் பத்து 6ஆம் திருமொழி முடிஞ்சுது. 8ஆம் பத்து 7ஆம் திருமொழியினுடைய அனுபவம் நமக்கு பிராப்தமானது. நெஞ்சை பார்த்து முந்தின திருமொழியில் நெஞ்சே நீ வருந்தாமல் இரு அப்படி அது உடனே நெஞ்சை கேட்டுது, எதை நினைச்சிட்டு வருந்தாமல் இருக்கணும். அதுக்கு பதில் சொல்கிறார், நமக்கு பரமபதம் அடைய வேண்டிய ஸ்தானமாக இருப்பதும் அந்த சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயப்பதி அங்கு இருப்பதினாலே ஏற்றோம். நான் பரமபதம் நமக்கு அடைய வேண்டிய ஸ்தானம்னு எதனால் சொல்கிறோம், சர்வேஸ்வரன் அங்கே இருக்கிறதுனால. அவனே நித்தியசூரிகளோடும் பிரம்மாதிகளோடும் இங்கே வந்து திருக்கண்ணபுரத்தில் நித்தியவாசம் பண்ணால் இதுதானே நமக்கு பிராப்பியம் பரமவிதத்தை விட என்று சொல்லி திருக்கண்ணபுரத்தை கொண்டாடுவதாக அமைந்த திருமொழி இது. இப்போ பாசுரங்களை பார்க்கலாம். வியமுடை விடையினமுடை தரமட மகள் குயவிடை தடவரை அகலமதுடையவர் நயமுடை நடையனம் இளைப்பயில் சயமிடை கயமிடை கண்ணபுரம் அடிகள் தம்மிடமே. வியம் உடை விடை இனம் உடை தர மடமகள் குயம் மிடை தடவரை அகலம் அது உடையவர் நயமுடை நடை அனம் இளையவர் நடை பயில் கயமிடை கணபுரம் அடிகள் தம் இடமே. உடை விடை இனம் மிதிலாபுரியிலே 7 ரிஷபங்கள் இருந்தன. பாக்கி அசுரர்கள்லாம் கம்சன் அனுப்பிச்சானே, கழுத மாதிரி வந்தது, குதிரை மாதிரி வந்தது, கொக்கு மாதிரி வந்ததுன்னா அது மாதிரிலாம் கம்சனால் இது அனுப்பப்பட்டவை இல்லை. ஆனால் அசுர ரொம்பவும் உயரமான பார்ப்பவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுவதான மலை போன்றதான ரொம்பவும் பெரிய வடிவோடு கூடியதான ரிஷபங்கள். இதை வியமுடை விலகிறார்.
அதாவது இன்னும் சுடாமல் இருக்கக்கூடிய இந்த பச்சை மண்பானை இருக்கணும், அதை உடைக்கிற மாதிரி நசுக்கி சமகரித்தான். அதுக்கப்புறம் குயமிடை தடவரை அகலமதுடையவர் வேண்டிய எல்லா குணநலங்களும் உடைய நப்பின்னை பிராட்டி விட மலை போன்ற கொங்கைகள் நெருக்குகின்ற அகன்ற திருமார்பை உடையவன். அப்புறம் நயமுடை நடையனம் இளையவர் நடை, பார்ப்பவர்களுக்கு கண்ணை கவர்கின்ற நடை அழகை உடைய ஹம்சபக்ஷிகள். நயமுடை நடையனம், அவ்வூரில் ஸ்திரீகளுடைய நடை அழகை கற்றுக்கொள்கின்றனவா. ஏற்கனவே இந்த அனுபவம் சொல்லியிருக்கார், வேறு இடத்துல பார்த்துருக்கோம். சாதாரணமாக ஹம்சபக்ஷிகள் நடை அழகு ரொம்ப விசேஷம். ஸ்திரீகள் நடந்தால் அண்ணன் நடையாள்னு ஹம்சபக்ஷி ஹம்சகமனம்னு சொல்கிற வழக்கம். ஆனால் அங்கே இருக்கிற ஹம்சபக்ஷிகள் அந்த ஊரில் ஸ்திரீகளுடைய நடை அழகை கற்றுக்கொள்கின்றன. எப்படிப்பட்ட நயமுடை நடையானம் இளையவர் நடைப்பையில் கயமிடை கணபுரம் அடிகள் தம்மிடமே. கயம் அப்படிப்பட்ட ஹம்சபக்ஷிகள் வசிக்கின்ற குளங்கள், இந்த குளங்களாலே நிறைந்துள்ள திருக்கண்ணபுரம் நமக்கு சுவாமியானவன் நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஊர் அப்படின்னா நமக்கு உத்தேசம்னு அர்த்தம், பிராபியமான இடம். அடுத்தது 2வது பாசனம். இணைமலி மருதிர எருதி நொடிகள் செய்து துணைமலி முறையவள் மணமிகு கலவியுள் மணமலி விழவினோடடியவர் அளவிய கணமலி கணபுரமடிகள் தம்மிடமே. இணை மலி மருதீர எருதி நொடு இகல் செய்து துணை மலி முலை அவள் மணம் மிகு கலவியுள் மணம்பலி விழவி நொடு அடியவர் அளவிய கணமலி கணபுரம் அடிகள் தம்மிடமே. இடைமலி மருதனோடு சேர்ந்திருக்கின்ற 2 மருத மரங்கள் ரெண்டும் ஒன்றோடொன்று சங்கேதம் செய்து கொண்டு பொருந்தி இருப்பவை. கிருஷ்ணன் குழந்தையாக தவழ்ந்து போகும்போது இற்று விழும்படி செய்து பரிவர்த்தித கந்தரம்பயேன ஸ்பித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி அப்படிங்கிறார். தவழ்ந்து போனான். அப்படி போகும்போது அதனுடைய மரத்தன்மை விடப்பித்வ, ஏன்னா அந்த மரங்களுடைய மரத்தன்மை பற்றி இற்று விழும்படி செய்து அவளுக்கு அனுகிரகம் தாங்க. இடைமலி மருதுயிர எருதினொடு இகல் செய்து துணை மலி முலையவள் மணம் மிகு கலவியுள் மணமலி விழவினொடு அடியவர் அளவிய கணமலி கணபுரம் அடிகள் தம்மிடமே. அப்புறம் ரிஷபங்களை சம்ஹாரம் செய்து சேர்த்தி அழகுள்ள கொங்கைகளுடைய நப்பின்னை பிராட்டியின் சுயம்பரத்தில் உண்டான சேர்த்தியை அடைவதற்காக எருதுகளோடு யுத்தம் பண்ணியனுடைய ஊர் திருக்கண்ணபுரம். அப்படி அல்லது அங்கே என்ன சொல்ற, எப்படி இருக்கான்னாவோ மணம் மலி விழவினோடு அடியவர் அளவிய கணமலி கணபுரம். கல்யாணங்கள் மேன்மேலும் வளர்கின்ற நாட்களில் அல்லது கையை கோர்த்து கொண்டு நப்பின்னையுடன் நிற்கின்ற திருநாளில் ஸ்ரீவைஷ்ணவ திருக்கண்ணபுரம் நம் சுவாமி வாசம் செய்யும் இடம். அதுக்கு நம்ம பிராபியங்கிறார். புயலுரு வரை மழை பொழிதர படி நிறை மயலுற வரை குடை எழுவிய நெடியவர் முயல் துளர் விளை முயல் துளவளவியல் கயல் துளு கணபுரமடிகள் தம் இடமே. புயல் உரு வரை மழை பொழிதர மணி நிறை மயலுற வரை குடை எழுவிய நெடியவர்
முயல் துளர் முயல் துள வளவிளை வயல் கயல் துளு கணபுரம் அடிகள் தம்மிடமே. மேகத்திலே போய் நுழைந்து கல்மழை பெய்ய, அதாவது இந்திரன் ஆணையினாலே அவன் ஆணையிட்டான். தனக்கு நடக்க வேண்டியதான பூஜை கோவர்தன மலைக்கு செய்கின்றார்கள். ஆயுர்பாடியில் இருக்கின்றவர்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்றதான ஒரு அகந்தையோடு மேகங்களுக்கு அவன் கட்டளையிட, மேகங்கள் அவன் என்ன பண்ணான், கிருஷ்ணனையே காப்பாற்றுவனான் நினைத்திருக்கின்ற பசுக்களுடைய கூட்டம் அறிவு கெட்டு கலங்கித்து. இந்த மழை பெஞ்ச உடனே தங்களுக்கு ரட்சகன் கிருஷ்ணன்தான், வேறு யாரும் இல்லை என்று நினைக்கக்கூடியதான கோபாலர்கள், கோபவர்தர்கள், கோப கன்னிகைகள், அதான் மாடு கன்று எல்லாம் மணி நிறையின. மணி என்றுனா அழகு, அதாவது அழகாவது கிருஷ்ணனே ரட்சகன் ரெண்டு இருப்பதுதான். அப்போது மலையை குடையாக எடுத்து மழையை பரிகரித்து ரட்சணத்தில் வேறு ஒருவர் இல்லாதபடி ரட்சித்தவன். வயல்களில் வேலை செய்வார் சில பேர் உண்டு. அவர்கள் களை கற்றுக்கொண்டு களை பறிக்கிறவர்கள். அவர்கள் முகத்தை சின்ன புதர்களிலிருந்து புறப்பட்ட முயல்கள் முன்னே துள்ளுகின்றன. மேலும் அழகிய வயல்களிலே ஒழுகிறவர் முகத்தில் மீன்கள் துள்ளுகின்றன. இப்படி அழகு வாய்ந்த திருக்கண்ணபுரம் எங்கள் சுவாமியின் திரு இருப்பிடம், நித்தியவாசம் பண்றார் என்பதாக அனுபவிக்கிறார். அடுத்து 4வது பாசுரத்தில் ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவினை போது செய்தமறிய புனிதர் நல் விரை மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர் மகள் காதல் கணபுரம் அடிகள் தமிழமே. ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவனை போது செய்தமறிய புனிதர் நல் விரை மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர் மகள் காதல் கணபுரம் அடிகள் தமிழமே. ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவினை பொது செய்து அமரிய புனிதர் நல்விரை மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர் மகள் காதல் செய் கணபுரம் அடிகள் தம்மிடமே. சத்துருக்களான சிசுபாலன் முதலியவர்கள் சிரிக்கிற மாதிரி பெண்கள் சேமித்து வைத்த வெண்ணையை அமுது செய்ததானா. ஏதலர் நகை செய்ய இளையவர் அலை வினை போது செய்து, அது அவனுக்கு தாரமாக எண்ணியிருந்தான். மிகுந்த பரிமளத்தையுடைய பூவில் இருக்கிற மதுபானம் பண்ணின வண்டுகள் சூழ்ந்திருக்கின்றனங்கிறார். அப்புறம் போது செய்து அமரிய புனிதர் நல் விரை மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர் மகள். மலர் மகள்னா தாமரை மலரிலே அந்த தாமரை இருக்கிற பெரிய பிராட்டியார் ரொம்பவும் உகந்து இருக்கக்கூடிய, ஆசைப்பட்டு இருக்கக்கூடியான அந்த திவ்யதேசம் திருக்கண்ணபுரம், அது புனிதரான நம் பெருமானுடைய நித்தியவாதம் செய்யும் இடம்ங்கிறார். கோதிய மதுகரம் குழுவிய மலர்மகள் காதல் செய் கண்ணபுரம் அடிகள் தம்மிடமே என்பதாக அந்த 4வது பாசுரத்தை அனுபவித்தார். அப்புறம் 5வது பாசுரத்தில் தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுதழ கண்டமுடகலிடம் அளந்தவர் அமர் செய்து விண்டவர் படமதில் இலங்கை முன் எரியழ கண்டவர் கண்ணபுரம் அடிகள் தம் இடமே. தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுது எழ அண்டமொடு அகலிடம் அளந்தவர் அமர் செய்து விண்டவர் பட மதிலங்கை முன் எரியழ கடவர் கணபுரம் அடிகள் தம் இடமே. ஸ்ரீவைஷ்ணவர்களும் பிரம்மன் முதலிய தேவர்களும் சனகர் முதலான முனிவர்களும் தொழுது க்ஷேமத்தை அடையும்படியாக ஆகாசத்தையும் பூமி உழுதையும் அளந்தவர்
யுத்தம் செய்து வணங்காத சத்துருக்களாகிய ராவணன் முதல்வர்களை மடியும்படி பிரம்மா முதலிய தேவர்களும் நுழைய முடியாத லங்கையை அக்னி கிளர்ந்து நுழைந்து அப்படி வியாபரிக்கும்படி செய்தவர் எங்கள் சுவாமி. அவர் நித்தியவாசம் பண்ணுகின்றதான திவ்யதேசங்கிறார். தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுதழ அண்டமோடு அகலிடம் வளர்ந்தவர். அப்புறம் அமர் செய்து விண்டவர் பட மதிலங்கை முன் எரியழக் கண்டவர்னர். அப்புறம் 6வது வாசனம், மழுவியல் படையுடையவன் இடம் மழை முகில் தழுவிய உருவினர் திருமகள் மருவிய கொழுவிய செழு மலர் முழிசிய பறவை பெண் எழுவிய கண்ணபுரம் அடிகள் தம்மிடமே. மழுவு இயல் படை உடையவன் இடம் மழை முகில் தழுவிய உருவினர் திருமகள் மருவிய கொழுவிய செழுமலர் முழுகிய பறவை பண் எழுவிய கண்ணபுரம் அடிகள் தம்மிடமே. பெரிய பிராட்டியார் அந்த ஊரில் நித்தியவாசம் பண்ணுகிறாள். அதனால் புஷ்பங்கள்லாம் அழகாக உயர்ந்தவளாக இருக்கின்றன. அந்த பூக்களிலே மூழ்கி கிடைக்கின்ற வண்டுகள் பாடுகின்றன. மழு என்ற ஆயுதத்தை தனக்கு விதேயமாக உடையவனான பரசுராமன் வசிக்குமிடம் திருக்கண்ணபுரமானது ஜலத்தினால் நிறைந்திருக்கின்ற மேகம் போன்ற தாபகரமான திருமேனியுடைய எங்கள் சுவாமி நித்தியவாசம் பண்ணுற ஊர் அப்படின்னார். அப்புறம் 7வது பாசுரத்தில் பருதியுடனிமதி பனிவரை திசை நிலம் எரி திரியுடன இயல்பினர் செலவினர் சுருதிகொடருமறை முறை சொடுமடி அவர் கருதிய கணபுரம் அடிகள் தம்மிடமே. பருதியொடு அடிமதி பனிவரை திசை நிலம் எரி தீயொடு என இயல்பினர் செலவினர் சுருதியொடு அருமறை முறை சொல்லும் அடியவர் கருதிய கணபுரம் அடிகள் தம் இடமே. பருதியொடு அணிமதி பனிவரை திசை நிலம் எரித்தீயொடு சூரியனோடு அழகான சந்திரன், குலபர்வதங்கள், திக்குகள், பூமி, எரிகின்ற அக்னி என்று இப்படி சொல்லப்பட்ட பதார்த்தங்களை தமக்கு விசேஷமாக சரீரமாக உடையவர் வர்த்திக்கின்றதான இடம் நுட்டார். அப்புறம் சுருதியொடு அருமறை முறை சொல்லும் அடியவர் கருதிய கணபுரம் வழிகள் தம்மிடமே. ஸ்ரீவைஷ்ணவர்கள் நல்ல ஸ்வரத்தோடு இந்த அரிதான வேதங்களை சொல்கின்றார்கள். அவர்கள் பிராப்பியம் என்று விரும்புகின்றதான திவ்யதேசம் அது எங்கள் பெருவாழ்வூர் வேதநாவர் விரும்பும் திருக்கண்ணபுரம் என்பதாக அறிவுகின்றார் 7வது பாசுரத்தில். அப்புறம் 8வது பாசுரத்தில் படி புல்குமடி இணை பலர் தோழ மலர் வைகு கொடி புல்கு தடை வரை அகலம் அதுடையவர் முடி புல்கு நெடுவயல் படை செலகடி மலர் கடி புல்கு கணபுரம் அடிகள் தங்கிடமே. படி புல்கும் அடியினை பலர் தொழ மலர்வை கொடி புல்கு தளவரை அகலம் அது உடையவர் முடி புல்கு நெடுவயல் படை செல அடிமலர் கடி புல்கு கணபுரம் அடிகள் தம் இடமே. படினா பூமி பரப்பை திருவிக்கிரமாய் அளந்த திருவடிகளை சங்கை சுரானாம் என்கிறபடியே எல்லாரும் குடும்பத்தோடு ஆசிரியித்தார்கள். தேவதைகள்லாம் படிப்புல்கும் அடியினை பலர் தொழ தாமரைப்பூவில் கொடி போல் இருக்கிற பெரிய பிராட்டியார் அவள் விரும்ப அணையும் விசாலமான மலை போன்ற மார்பை உடையவர்.
மலர் வைகு கொடி புல்கு தடவரை அகலம் அது உடையவர். அவர் ஊர் மேலும் உழவர்கள் நாற்றுகள் கூடியிருக்கிற வயல்களிலே கலப்பையை கொண்டு உழுவதாலும் காலாலை மிதித்து குழுப்புவதாலும் உண்டான தாமரைப்பூவுடைய அந்த சுகந்தம் வாசனை எங்கும் வீசும். அதுதான் எங்கள் எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகின்றதான அந்த திவ்ய தேசம்ங்கிறார். முடிப்புல்கு நெடுவயல் படை செல அடிமலர் கடிப்புல்கு கண்ணபுரம் அடிகள் தமிழ். புலமனு மலர் மிசை மலர் மகள் புணரிய நிலமகள் என இன மகளிர்கள் இவரோடும் பல மனு படை உடை மணிவனர் நிதி குவை கனமனு கணபுரம் அடிகள் தமிழகமே. புலமனு மலர் மிசை மலர் மகள் புணரிய நிலமகள் என இன மகளிர்கள் இவரோடும் வளமனு படை உடை மணிவளர் நிதி குவை கலமனு கணபுரம் அடிகள் தம் இடமே. 9வது பாசுரத்தில் பார்க்கிறவர்களுடைய மனத்தையும் இந்திரியங்களையும் அகப்படுத்திக் கொள்ளும் அழகுடைய புஷ்பத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிற பெரிய பிராட்டியார் தன்னோடு நித்தியம் சேர்ந்திருக்கிற பூமி பிராட்டி என்று நிர்வாதிக ஸ்திரீத்துவத்தை உடையவர்களோடும் வலது திருக்கையில் இருக்கிற திருவாயுடையவருமாய் நீலரத்னம் போலே குளிர்ந்த திருமேனி உடையவர் இந்த எம்பெருமான் பொற்குவளைகளை உடைத்தான படகுகளாலே நினைத்திருக்கும் திருக்கண்ணபுரம். அது சுவாமியினுடையதான் நித்தியவாசம் பண்ற இடம். கடல் ஒரு புறமாயிருக்கும் போலே என்பதான வியாக்கியான சுக்திங்க. அப்புறம் இந்த திருமொழியில் கடைசி பாசுரத்தில் மதிப்புகள் கணபுரமுடைய மடிகளை வலிகழு மதிலயல் வயல் அணிமங்கள் கலியன் தமிழ் இவை விழிமியை செய்யொலி செலும் அடி அவர் உரு துயர் இளரே. மதிப்புகள் கண்ணபுரம் உடைய எம்மடிகளை வலிகள் மதில் அயல் வயல் அணிமங்கையர் கலியன் தமிழ் இவை விழுவியை செய்யோ ஒலி சொல்லும் அடியவர் உரு துயர் இளரே. பரமபதத்தை காட்டிலும் மிக்க கீர்த்தி உடையது திருக்கண்ணபுரம். அதை ஸ்தானமாக உடையவன் என் சுவாமி. அவனை கவி பாடிற்று. பாடினவர் யாருன்னா வலிமிக்கிருந்துள்ள மதில்களின் சமீபத்தில் வயலாலை சூழப்பட்ட திருமங்கை நாட்டுக்கு அரசரான ஆழ்வார். இந்த பதிகத்தை அழகான இசையோடு கூட யாரெல்லாம் அபியசிக்கின்றார்களோ அவசியம் போக்தவியம் என்கிற பாபங்கள், அதாவது எப்படின்னா அவசியம் அனுபோக்தவியம் என்கின்ற பாபங்களையும் கிட்டார்கள். பாபங்களின் பலன்களை துக்கங்களை அடைய மாட்டார்கள். பாபத்துடைய வாசனையும் இருக்காது என்று அப்படி பலஸ்ருதி சொல்கிறார். இந்த திருமொழியை வன்குறிஞ்சி என்று சொல்வது வழக்கம். அதனுடைய அந்த மீட்டர் இந்த நடையெல்லாம் பார்த்தா வன்குறிஞ்சி என்பதாக இதற்கு பெயர். தொடர்ந்து அறிவிக்கலாம். கவிதா இருக்கு சும்பாய் கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய் வேதாந்த குருவே நமஹ. மங்களம் கோச்சிலேந்திராய மகனே உடாப்தே சக்கரவர்த்தி தனூஜாய் சார்வபௌமாய் மங்களம். மங்களம் யாதவேந்திராய மகனே உடாப்தே வசுதேவ தனூஜாய் வாசுதேவாய் மங்களம். யஸ்மாதேவம் யா சர்வம் சாஸ்திரமக்ராகினான்யதா தஸ்மை வெங்கடநாதாய் மமநாதாய் மங்களம். காவேரி வர்ததாம் காலே காலே வர்ஷுத்வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயதுஷ்டிரங்கஸ்ரீ வர்ததாம். स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.